கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாயிருப்பதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய செய்திக்காக நான் வரவேற்கிறேன். ஒரு புதிய தலைப்பின் கீழாக நாம் இந்த 2 மாதங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆவது அதிகாரம் 79வது வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இன்றைய கருப்பொருள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த அருணோதயம் என்கிற பதம் மரண இருளின் நடுவிலிருந்து தோன்றுகிற ஒரு ஒளிக்கற்றை, ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் எவ்வளவு முக்கியமானதுன்னு கேட்டால், காரிருள், கும்மிருட்டுன்னு சொல்கிறோம், எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் முழுமையான இருட்டு. இப்போ ஒரு சில நேரத்தில் நீங்கள் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஓரளவுக்கு என்ன செய்யும், ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்குறோம், ஓரளவுக்கு தெரியும், உள்ள லைட்டாக ஒரு சின்ன நமக்கு நிதானம், ஓரளவுக்கு நம்ம எங்கே நிற்கிறோம், என்ன பண்ணுறது. கம்ப்ளீட்டாக எந்த வெளிச்சமும் இல்லாத ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு சிறிய ஒளிக்கற்றை நமக்கு வழி காட்டுகிறது, நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கறதுன்னு சொன்னால், அது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இங்கு இந்த ஆராதனையில் இந்த செய்தியை ஒருவேளை நேரடியாகவோ ஆன்லைனிலோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் கொஞ்சம் உங்களை ஆயத்தப்படுத்திக்கங்க. ஏன் அப்படின்னா, எவ்ரி 2 months நம்ம ஒரு கருப்பொருளை கொண்டு தியானிக்கிறோம். கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அது இந்த நாளாக கூட இருக்கலாம். கர்த்தர் ஒரு அருணோதயத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருப்பது. ஒரு அருணோதயம், நீங்கள் இருட்டில், நீங்கள் ஒரு குழப்பத்தில், நீங்கள் உங்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய விசாரத்தில், ஒருவேளை துக்கத்தில், வேதனையில் இருக்கிற இடத்துல ஒரு அருணோதயம் உங்களை சந்திக்க நிச்சயமாய் வெளிப்பட இருக்கிறது. இந்த 2 மாதம் செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம், கண்களை முடியும் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2 மாதமும் எங்களோடு கர்த்தர் இடைபடுவதற்காக சத்தியங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். கேட்கிற தாழ்மையும் உண்மையும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எங்களுக்கு சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, எங்கள் உள்ளத்திலே குழப்பங்கள் உண்டு, எங்களுடைய எண்ணங்களிலே நாங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறோம், சூழ்நிலைகள் சரியில்லை. இவை எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் எங்களை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர். மரண இருளின் திசைகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உதிக்க நீர் திட்டமிட்டிருக்கிறீர். அந்த அருணோதயம் எங்களுக்காகவே, நாங்கள் அதை இழந்து விடாதபடிக்கு, அதை அலட்சியம் செய்து விடாதபடிக்கு கருத்தாய் அதை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் செபிக்கிறோம். உம்முடைய தயவு நடத்திற்றும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்தில் எத்தனை பேருக்கு தெரியும், 1 பவுன் தங்க நகை வெறும் 50,000 ரூபாய்? யாருக்காவது தெரியுமா? நேற்று 1 பவுன் தங்க நகை எவ்வளோ?
50,000 ரூபாய். யாருக்காவது இந்த நியூஸ் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன தங்க நகை எவ்வளோ விலை விற்கிது? 1,00,000 ரூபா ஒரு பவுன். பாதி விலையில் நேற்று ஒரு கடையில் கொடுத்தாங்க. யாருக்காவது தெரியாதுல்ல? சொல்லியிருக்கலாம்ல. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி மெசேஜை. எவ்வளவு தெளிவு உங்கள் முகத்தில், எவ்வளோ சிரிப்பு, எவ்வளவு கண் விரிஞ்சு எப்படிலாம் பார்த்தீங்க தெரியுமா? இப்போ ஒரு நிமிஷத்தில் பெண்கள் கூட்டத்தினுடைய முகத்தை பாருங்களேன். அடடா, இந்த செய்தி எங்களுக்கு தெரியாத போச்சே. இது ஒரு பொய் செய்தி, ஆனால் ஒரு நற்செய்தி வருது. கேட்க முடியுமா பாருங்கள். ஏன் அப்படின்னா, அருணோதயம் எப்படி வரும்னு சொன்னால் அது வந்திருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. ஆக்சுவல் இதுதான். இப்போ இந்த செய்திக்கு உங்கள் காது விரிஞ்ச விதமும் உங்கள் கண்ணு விரிஞ்ச விதமும், அடடா சான்ஸை நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேனே. சேம். யூதேயா தேசத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. இந்த யூதேயா தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து வருகிற ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஒரு வயதான ஒரு ஃபேமிலி, ஏஜ்டு பீப்புள், சொல்லப்போனால் ஒரு ஆல்மோஸ்ட் 60-70 வயசு அப்ராக்ஸாக சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு குடும்பம் பாருங்க. தங்க நகையை பேசின உடனே கண்ணு விரிஞ்சு பார்த்துது, அடுத்து தூங்கிடுச்சு. இப்போ இந்த அம்மா நமக்கு பாஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, செய்தியை மாற்றிட்டார். போடு தலைகாணி, அந்த அம்மாவுக்கு தலைகாணி கொடுத்துருங்க, தூங்கட்டும் பாவம். சரி, இந்த 2 பேர் வயதானவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுதுன்னா, they are upright, righteous people. அவங்கள குறித்து வேதாகம் கொடுக்குற அறிமுகம் என்னன்னு பார்த்தா, அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்கள். இந்த பட்டத்தை வாங்கிறது ஈஸி கிடையாது. கர்த்தர் ஒரு கற்பனை கொடுத்திருக்கிறார், நியமங்கள் கொடுத்திருக்கிறார். இந்த நியமங்களை சரியாய் கடைபிடிப்பது, குற்றம் சாட்டப்படாதவர்களாய் உண்மையாகவே கர்த்தரிட்ட எல்லா காரியத்திலும் ஒழுங்கும் கிரமமாய் இருக்கக்கூடிய 2 பேர். அவர்களை வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? லூக்கா 1வது அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஃபேமிலி உங்களுக்கு பரிச்சயமான ஃபேமிலி தான். 5வது வசனத்தில் பாருங்கள். யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. சரி, கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த சகரியா இவனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும்னா 1 நாளாகமம் புஸ்தகத்துக்கு நீங்கள் வரணும். என் கூட 1 நாளாகமம் 23வது அதிகாரத்துக்கு வாங்க. இரண்டாவது வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலை தலையாக எண்ணப்பட்ட அவருடைய இலக்கம் 31,000. 31,000
38,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி எல்லாரையும் தனித்தனியாக வகுப்பின்படி ஒவ்வொரு வேலைகளிலே அவர்களை ஏற்படுத்துகிறார். சரி, இந்த 38,000 பேரில் 24,000 பேர் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசாரிய வகுப்பில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யும்படி பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பனிமூட்டுகளையும் சுத்திகரிப்பு செய்யும்படியாக தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு அடுத்த வேலைகளை செய்யும்படியாக அவர்களை ஏற்படுத்துகிறான். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக 24வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள். ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசர், இத்தாமர் என்பவர்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் சீட்டு போடப்படுகிறது. குறிப்பாக அப்படி போடும் பொழுது 8வது சீட்டு யார் பேரில் விழுது பாருங்கள், 10வது வசனத்தில் இருக்குது. 7வது அக்கோஸின் பேர் வழிக்கும், 8வது அபியாவின் பேர் வழிக்கும். இந்த அபியாவின் வரிசையில் வரக்கூடிய, சொல்லப்போனால் இந்த 24 வரிசையில் 8வது வரிசையில் வரக்கூடிய ஒரு ஆசாரியன் தான் சகரியா. அபியா தான் 8வது வரிசையினுடைய தலைவன். ஸோ 24 மூப்பர்கள், 24,000 பேர், 1000 பேருக்கு ஒரு தலைவன். அந்த தலைவன் வழியாக வரக்கூடிய ஒரு ஆசாரியன். சரி கவனிங்க, 24,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அப்படி வரும்பொழுது தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு இந்த வாரம் இல்லை இந்த நாள் ஊழியம் செய்கிறதுக்கு யார் போகணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, சீட்டு போடுவாங்க. 24,000 பேரில் சீட்டு யார் பேருக்கு விழுதோ அவங்க தான் போய் ஊழியம் செய்யணும், அவங்க தான் போய் தூபம் காட்டணும். இதில் என்ன சேட் ரியாலிட்டின்னா, ஒரு சில பேருக்கு சீட்டே விழாது. நம்ம சீட்டு கட்டும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல விழும், நமக்கு மட்டும் என்ன பண்ணது? ஆமாம் தானே, இந்த குழுக்கள் சீட் போடுறாங்களே, தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் சீட்டு விழும், நமக்கு விழாது. இதை இப்போ சொல்கிற எல்லாருமே எனக்கு விழாதும்பாங்க. இப்போ யாருக்கு தான் விழுது? சரியா? இப்போது இந்த அபியா வகுப்பில் சுமார் 70 வருஷம் ஒருத்தன் காத்திருக்கிறான், அவனுக்கு ஊழியமே இன்னும் கிடைக்கல. தேவாலயத்தில் போய் தேவனுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம காத்திருந்த ஒரு மனிதன், எந்த ஒரு விஷயத்திலும் கர்த்தரை குறை சொல்லாதவன். இவனுடைய கேரக்டர் என்ன, இவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே தேவனுக்காக காத்திருக்கிறவன் என்று அவனுடைய பெயரே சொல்லுகிறது. சகரியா என்பதற்கு என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய சத்தியம் வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறவன் பேர். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வயதான வரைக்கும் ஒரு நன்மையும் அவனுடைய வாழ்க்கையில் பெருசாக இல்லை. கிடைச்சது எலிசபெத்து. எலிசபெத்து எப்படிப்பட்டவள்? தேவனுடைய சத்தியம்னு பேர் வச்சிருக்கிறவ. ஆனால் உண்மையாகவே 2 பேரும் 70 வருஷ காலம், நான் சொல்கிறது அக்யூரேட்டான வயசு இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்ஸாக சொல்கிற வருஷம்தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ சகரியாவும் எலிசபெத்தும் தங்களுடைய வாழ்க்கையில் லேவியர் கோத்திரத்தில் ஆரோனுடைய வம்சத்தில் பிறந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாங்கிற வரிசையில் பிறந்துட்டு வாய்ப்பு இல்லாமல் எந்த விதத்திலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தமும் வேதனையும் யூதேயா தேசத்தில் எப்பொழுதும் இந்த மாதிரி மக்களுக்கு உண்டாயிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் அதுவும் யூதேயா தேசத்தில் ஒரு மனிதனை கேவலமாக பார்ப்பாங்கன்னா அது ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. 7 விஷயங்கள்
சாபத்துக்குரிய விஷயம். மனுஷனை ரொம்ப கேவலமாகவும் அவனை ஒரு பொருட்டாகவும் நினைக்க மாட்டாங்க. அதில் முதல் கேட்டகரி எதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லைங்கிறது. அதில் இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா கணவனை இழந்திருப்பது. அதில் இன்னொரு கேட்டகரி என்னன்னு கேட்டால் மனைவியை இழந்திருப்பது. ஒருத்தனுக்கு மனைவி சின்ன வயசில் மனைவி இறந்துடுறாங்க, அவனை மாதிரி ஒரு சபிக்கப்பட்டவன் யாரும் இல்லை. கணவனை இழந்துட்டாங்க, அது இன்னும் டாப் 2. அது டாப் நம்பர் 1 இருக்கிறது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டான். நான் வரிசை சொல்கிறேன். சாரால எடுத்துக்கங்க, ரெபேக்கால எடுத்துக்கங்க, ராகேலை எடுத்துக்கங்க, அன்னால எடுத்துக்கங்க, இன்னும் சொல்ல போனால் சிம்சோனுடைய தாய். இது எல்லாம் நீங்கள் பெயர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுடைய லிஸ்ட்டில் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு. மலடி என்கிற வார்த்தை ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லப்போனால் மனுஷங்க இன்று அளவுக்கும் மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லைங்கிறது. இது சாதாரண ஒரு பிரச்சனை அல்ல. ஆதியிலிருந்து ஒரு மனிதனை அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு போய் வேதனையிலும் துக்கத்திலும் பிரச்சனையிலும் நிறுத்துகிற ஒரு பிரச்சனை எதுன்னு கேட்டால் குழந்தை இல்லை. ஆபிரகாமுடைய வரலாறு நமக்கு தெரியும். சாராளுடைய குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுக்காக ராகேல் செய்த வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அன்னாள் எப்படிப்பட்ட வேதனையோடு தன்னுடைய ஒருவேளை இன்னொரு நபர் அவளுக்கு இருந்த குழந்தையை பார்த்து அவள் பட்ட பிரச்சனை எவ்வளோ மிக 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 வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை என்பது அது தெரிஞ்சோ தெரியாமலோ மிக மோசமான ஒன்றாக சித்தரிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் ஓரளவுக்கு மாறினா கூட சரி, எப்படி ஜாதிங்கிறத எப்படி ஒழிக்க முடியலையோ இந்த விஷயமும் கடுமையாய் பார்க்கப்படுகிறது, மோசமாய் சித்தரிக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னால் புழு இருக்குதா பூச்சி இருக்குதா இந்த வார்த்தையை பேசி பேசி என்ன பண்ணிவிடுவாங்க. ஆமாம், சீரியஸ். அவங்களுக்கு அதில் என்ன அவ்வளோ பெரிய அக்கறைன்னு எனக்கு தெரியல. ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை? இந்த வார்த்தையை கேட்டு 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 சகரியாவும் எலிசபெத்தும் தங்களுடைய வாழ்க்கையில் நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் தேவன் இட்ட கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் இருந்தார்கள். சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன பாவம் பண்ணியோ உனக்கு இந்த சாபம். ஆனால் வேதம் சொல்லுது சகரியாவும் எலிசபெத்தும் நீதிமான்கள், அவர்கள் உத்தமர்களாயிருந்தார்கள். இது சாபம் அல்ல. முதல் விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளி உலகம் என்ன வேணா சொல்லிட்டோம், கிறிஸ்தவங்க வேதத்தை படிக்கிறவங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். எனக்கு குழந்தை இல்லைங்கிறது என் பாவத்தினால் வந்த சாபமா அப்படின்னா 100% இல்லை, 100% அப்படி கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அது சாபமா? நான் பாவம் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு தண்டனையான்னு கேட்டா, பாவத்துக்கு தண்டனை வாங்கணுன்னா இங்கே இருக்கிற எல்லாரை விட நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கணும். இங்கே இருக்கிற யார் ஒருத்தரை விட ஒருத்தர் ரொம்ப நான் நீதிமான்னு சொல்ல முடியும்? ஒருத்தவங்களுக்கு வசவசன்னு குழந்தை பிறகுது, அதனால் அவங்க உத்தமர்களா நீதிமான்களா? துன்மார்க்கமாக இல்லீகலாக 2 பேர் சேர்ந்து ஒரு கரு உருவாயிடுது, அதனால் அவங்க பரிசுத்தவான்களா? நம்முடைய மைண்டில் குழந்தை இல்லைங்கிறத சாபமாகவும் நீ எவ்வளோ பெரிய பாவிங்கிறதும் நினைக்கிறோம்னா இன்னும் நம்ம கர்த்தரை அறியாதவங்க.
ஸோ முதல் விஷயம், சகரியாவும் எலிசபெத்தும் நீதிமான்கள், உத்தமர்கள். கர்த்தரை எந்த காலத்திலும் அவர்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் வருத்தத்துக்குள்ளாக இருந்தாங்க, அவங்க வேதனைக்குள்ளாக இருந்தாங்க. ஏன்னா சக மனிதருடைய பார்வை, சக மனிதருடைய சிந்தனை, சக மனிதர்கள் அவர்களை குறித்து எண்ணும் பொழுதெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? சகரியன் எவ்வளோ பெரிய அயோக்கியன், எலிசபெத்தின் எவ்வளோ மோசக்காரி. வேதம் சொல்லுது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? மனுஷங்களுடைய பார்வையில் ஒருவேளை அவங்க எப்படி இருந்திருக்கலாம், தப்பானவங்களா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னாடி அவங்க நீதிமான்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் உலகம் அவர்களை வேறு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ரொம்ப வேதனை. இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் ஒரு விஷயத்தை நல்லா யோசிங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது. எல்லா சக மனிதனை போல் நான் இல்லை. எனக்கு ஒருவேளை சரீரத்தில் ஒரு அங்கவீனம் இருக்கிறது, அல்லது நான் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் இது இல்லை, ஏதோ ஒன்றுங்க. உங்களை போட்டு இந்த உலகம் நிர்பந்தித்து அப்படி வைக்கிற நேரத்தில் அவர்கள் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து கர்த்தரிடத்தில், எங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனாலும் உம்முடைய சத்தியத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய நீதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இஸ்ரவேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்ப போகிறார். இப்போ சொல்ல போனால், மரண இருளின் திசைகளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வந்ததுன்னு ஒரு வசனத்தை ஏசாயால வாசிக்கிறோம். அப்போது இதை வாசிக்கிற ஆசாரியனாகிய சகரியா, கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சொன்னபடி ஒரு வெளிச்சத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம்னு உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க இருட்டில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதுவரைக்கும் எல்லாமே ஓகே. சகரியா, எலிசபெத்து நீதிமான்கள், ஜெபிச்சாங்க, கர்த்தரை குறை சொல்ல, உத்தமமாக வாழ்ந்தாங்க, எல்லாரும் சொல்கிறத கேட்டு நொறுங்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. இப்போது நம்ம வேதத்தை பார்க்குறோம். நம்ம லூக்கா 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். இது உண்மையாகவே இந்த வசனத்தை படிக்கிற பொழுது சகரியாவுக்கு இவ்வளவு காலம் கழித்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சகரியாவுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். சரி, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில், நான் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறேன், அவருடைய கற்பனைகள் நடக்கிறேன், என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது, அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன், நான் போராடி கொண்டிருக்கிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை, என் வாழ்க்கையில் நடக்காத ஒன்றை நடக்க வைக்கிறார். நான் தேவனை சந்திக்கிறதற்கு, தேவனோட உறவாடுறதுக்கு, தேவனோட பேசுறதுக்கு, தேவனை துதிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்குறார். நீங்கள் தான் இன்றைக்கி வசனம் வாசிக்க போகிறீங்க, நீங்கள் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் இன்றைக்கி இந்த வேலையை செய்ய போகிறீங்க. ஏதோ ஒன்றை தேவன் கொடுக்குறார். என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இப்பொழுது கிடைக்கிறது. இல்லை, ரெகுலராக எனக்கு கிடைக்குது. ஆனால் நான் அந்த ஒரு வாய்ப்பில் தேவனை சந்திப்பேனா, உண்மையாகவே என்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவனை பார்ப்பதற்கு நான் ஆயத்தப்படுவேனான்னு கேட்டால், எல்லாம் புரிஞ்சுக்கங்க. வழக்கமான வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்பில் தேவன் தன்னை சந்திக்கிறாருங்கிறத எல்லாரை போல சகரியா உணராமல் போய்விட்டான்.
அவனுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளே போய் நிற்கிறான், தேவதூதனை சந்திக்கிறான். தேவதூதனை சந்திக்கும் பொழுது இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் அவனுடைய வாழ்க்கைக்கு. என்ன நடக்கிறது பாருங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். ஆக்சுவலாக இதுதான் சகரியாவுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை இன்றைக்கு நம்ம கண்டுபிடித்து நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு இடம். தேவன் நம்மிடத்தில் பேசணும், நம்மிடத்தில் வெளிப்படணும்னா சகரியாவுக்கு ஏன் தூதனை பார்த்தோன்னே பயம் வந்துச்சு? தூதனை பார்த்த உடனே எதுக்கு கலக்கம் வந்துச்சு? ஆக்சுவலாக சொல்லப்போனால் தூதனை சந்திப்பது என்பது இவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸான்னு கேட்டால், நான் ஆக்சுவலாக என்ன செய்வேன், நான் ஒன்றை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா அது எனக்கு கிடச்சிச்சின்னா நான் ஷாக் ஆக மாட்டேன். நான் அதை எதிர்பார்க்கலனா தான் எனக்கு ஷாக் ஆகும். ஜெபம் பண்ணுறான், கர்த்தாவே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சந்திக்கு வரும்போது ஏன் அவனுக்கு ஷாக்? நம்ம எல்லாரும் அடிக்கடி இந்த உதாரணத்தை கேட்டிருக்கிறோம். 6 மாதமாக மழை இல்லை, மழை வேணும்னு ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருக்கிறோம். இன்றைக்கி பாஸ்டர் சொல்கிறாரு, புதன்கிழமை காலையில் இன்றைக்கி இந்த வாரம் விசுவாசம் சபை மழைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 6 மாதம் மழை இல்லை, ஒரு மரம் கூட பச்சையாக இல்லை, விசுவாச சபை ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னும் போது எத்தனை பேர் கொடையோடு வருவோம்? கொடையோடு வந்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கண்டிப்பாக ஜெபம் பண்ண என்ன வரும்? சரி, அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், தேவன் செய்வாருங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடையாது? ஷாக் இல்லை. ஆக்சுவலாக சகரியா பயங்கர ஷாக் ஆகிறான். ஒரு தூதனை பார்த்தோன்னே எப்படி எங்க தேவனை அது திரைமறைவு, யாரும் உள்ளே போக முடியாது, மக்கள் வெளியே இருப்பாங்க. திரைமறைவுக்குள்ளே போகிற பாக்கியம் கிடச்சிருக்குது. இப்போ போய் ஊழியம் செய்ய உள்ளே போகிறேன், அங்கே போனோடனே கர்த்தர் நிற்கிறார், கர்த்தர் பார்க்கணுன்னா கர்த்தரை பார்த்து ஏன் ஷாக் ஆகணும்? நாங்கள் சந்திக்க போகிறது எல்லாரை போல அவன் எவ்வளவு நீதிமானாக இருந்தாலும், எவ்வளவு உத்தமமாய் நடந்திருந்தாலும், எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் அவனுக்குள்ளே வளராத ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் விசுவாசங்கிறது வளரவே இல்லை. விசுவாசங்கிறதே இல்லை. ஸோ நீதிமானாக இருக்கலாம், நான் கர்த்தர் சொன்னபடி செய்வேன், எல்லாம் பண்ணுவேன், ஃபெய்த் இருக்குதா என்னன்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்குது? பயந்துட்டான். பயந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா தூதன் சொல்கிறாரு, சகரியாவே பயப்படாதே. ஆக்சுவலாக இப்போ ஒரு வார்த்தை, அங்கே நிற்கிற நபர் தூதன்னு தெரியுது. தூதன் பேர் சொல்கிறாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று திட்டமாக தெளிவாக மெசேஜ். இதுதான் என்ன மெசேஜ்? சகரியாவேன்னு கூப்பிடுறதே பெரிய மெசேஜ். நான் திடீர்னு போய் ஒரு இடத்துல நிற்கிறப்போ நான் பார்க்காத ஒருத்தர் என் பேரை சொன்னாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நான் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு நபர் என் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு யோசிப்போம். ஆக்சுவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே போகும்பொழுது காட்டத்தி மரத்து மேலே ஒருத்தன் உட்காந்துதான். அவனை பார்த்து சகைவேன்னு சொன்னோடனே அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஏன்னா என் பேரை தெரிஞ்சவருக்கு என்னுடைய எல்லாமே தெரியும். See, he accepted everything. வேறு எதுவுமே இல்லை, பேரை சொன்னோடனே வாழ்க்கை அவ்வளோதான். நாத்தான் வேலை பார்த்தோன்னே சொன்னார், நீ யார், என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? என் பேர் சொல்லிவிடுகிறது நான் யார், எனக்கு என்ன. அந்த சம்பவம்
சகரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்துருவோம். பார்த்தோன்னே பயம் வந்துச்சு, சரி ஓகே. செகண்ட் ஸ்டெப், பேர் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? வாவ், பயப்படாதுன்னு சொல்கிறாரு. உண்மையே தேவ தூதனுங்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒன்றும் அவ்விசுவாசியோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளோ கிடையாது. நமக்கு தெளிவாக தெரியுது, தேவ தூதன் என் பேரை சொல்கிறாரு, பயப்படாதுன்னு சொல்கிறாரு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்கிறாரு, அதுவும் அவனுக்கு யோவான்னு பேர் வைன்னு சொல்கிறாரு. டீட்டெயில் கிளியராக இருக்குது. இவ்வளோ போதுமா நான் விசுவாசிக்கிறதுக்கு? சரி, உனக்கு பத்தாதா? ஐ வில் டெல் யூ another 7 things. என்னது பாருங்க, உனக்கு பிறக்கிற குழந்தை மூலமாக உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒன்று. ரெண்டாவது, அவன் பிறக்கிறதுனால அநேகர் சந்தோஷப்படுவாங்க. உனக்கு கிடைக்கிற குழந்தை மூலமாக உனக்கு மட்டும் லாபம் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்க போகுது. 3, அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பெரியவனாக இருக்க போகிறான். 4, அவன் திராட்சை ரசமும் மதுவும் குடியான். 5, தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். 6, அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். 7, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களின் நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். டீட்டெயிலாக ஒரு 7 things அவருக்கு கிளியராக சொல்லப்படுது. இப்போ என்னெல்லாம் வரிசையாக சொல்ல போனால், முதல்ல உனக்கு சந்தோஷம் வரும்பா, அடுத்தது ஊருக்கே சந்தோஷம் வரும்பா. அவன் கர்த்தருக்கு முன்பாக, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு பெரிய நபராக இந்த உலகத்தில் இருப்பான். அவன் திராட்சை ரசம் குடிக்கப்பட்டான், மது குடிக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அநேக ஜனங்களை, அதுவும் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை தன் கர்த்தராகி தேவனிடத்துக்கு திரும்ப பண்ணுவான். இது வரைக்கும் எனக்கு புரியலைங்க, இது வரைக்கும் எல்லாம் சொல்கிறீங்க, ரைட், ஓகே, இதை நான் எதனாலே உறுதிப்படுத்துவேன்? இதெல்லாம் பிளைனாக இருக்குது. ஆனால் 7வதாக சொல்லப்படுற வார்த்தை எனக்கு தெரியல, புரியலன்னு சொன்னான், அவன் ஆசாரியனாக இருக்கவே தகுதி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னான்? 7வது வசனம் ஏதாவது நமக்கு புரியுதான்னு கேட்டால், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், ஒரு சிலருக்கு இப்போ க்ளூ கிடச்சிருக்கு, ஒரு சிலருக்கு என்னன்னே தெரியல. இப்போ நம்ம வேதாகமம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்னப்பட்டிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கா? பழைய ஏற்பாட்டுடைய கடைசி வசனம் தான் இந்த வசனம். வாங்களேன், பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. மல்கியா புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இப்போ கடைசி வார்த்தை என்ன? தேவன் இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பேசி வச்ச வார்த்தை. நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துலேருந்து அப்படி வந்தீங்கன்னா, இப்போ புக்காக அப்படி கவனிச்சோம்னா, கடைசியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தார். கிறிஸ்து வருகிறதற்கு முன்னே நான் எலியாவை என்ன பண்ணுவேன், திருப்பி நான் அனுப்புவேன். இப்போ எலியா வருவான், வந்தால் எலியா செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டால், இதுதான் அவனுடைய வேலை. இப்போ கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் 2 பேரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒன்று மேசியா. மேசியா வர்றதுக்கு முன்னாடி யார் வரணும்? எலியா வரணும். ஜனங்க அப்பப்போ கேட்டாங்க தெரியுமா, எலியா வந்தாயிட்டா, எலியா வரணும்னு சொல்லுவாங்களே, ஜனங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து அருணோதயம் இந்த உலகத்தில் உதிப்பதற்கு நாம் பாக்கியசாலியும் இல்லையோ, ஆனால் கர்த்தருக்கு முன்னால் ஒருத்தன் இந்த பூமிக்கு வரணும், அது எலியா வரணும். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நான் எதிர்பார்க்குறேன், நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், அவருடைய வசனத்தின்படி நடக்கிறேன், எல்லாம் ஓகே. ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, எலியா திரும்ப வந்து பிறக்க போகிறான். அவனுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்கப்பட போகிறது. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை தன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ண போகிறான். அப்படி ஒருத்தன் வந்து பிறக்க போகிறான்னு சொல்லும் பொழுது சகரியாவுக்கு, நான் இதை எதனால் அறிவேன், நான் எனக்கு வயசாயிடுச்சு, என் பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, இது எப்படி நடக்கும்? ப்ளீஸ் கவனிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க தான், ஒழுங்காக எல்லாத்தையும் செய்கிறவங்க தான், உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுறவங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். எல்லாரும் கர்த்தரை நேராக சந்திக்க முடியுமா? முடியாது. ஆனால் இருளுள்ள ஸ்தலத்தில் நம்ம என்ன பண்ணணுமா? பொண்ணு பேரில் வாசித்தோமே, சமீபத்தில் வாசித்தோம். விளக்கை போன்ற அந்த வசனத்தை நான் என்ன பண்ணணும்? கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வார செய்தியில் நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் தூங்கிட்டு போயிடுறீங்க, நீங்கள் இல்லை யோசனை வேற எங்கேயோ வச்சுக்கிறீங்க, இங்கே கேட்கும்போது மனசு வேற எங்கேயோ சிந்தனை போயிடுது, ஏதோ ஒரு வார்த்தையில் நின்று போயிடுது. தேவன் அந்த வசனத்தில் தான் உங்ககிட்ட பேசுறது உட்கார்ந்துருப்பார். அந்த பைபிள் ஸ்டடியில் உன்னை தான் தேடி இருப்பார். புதன்கிழமை உங்கள்கிட்ட பேசினிருப்பார், நீ பிஸி ஆகிட்டு இருப்ப. வெள்ளிக்கிழமை உங்கள்கிட்ட தான் பேசணும்னு உட்காந்துருப்பார், நீ அங்கே வந்தே இருக்க மாட்ட. உன் லைஃப்பில் அந்த மாதிரி தவற விட்ட விஷயங்கள் எவ்வளோ தெரியுங்களா? தேவன் உன்னோட பேசுறதுக்கு அவர் தன் தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார், வசனத்தை வச்சிருக்கிறாரு. நீ ஐம் ஸோ பிஸி. நான் கல்யாணத்துக்கு போனேன், காது குத்துக்கு போனேன், மாடு வாங்க போனேன், ஏர்போர்ட்டை போனேன், உழறதுக்கு போனேன், விதை வாங்க போனேன். நீ அங்கேயே இரு. ஆனால் நீ பைபிள் படிப்ப, நீ ஜெபம் பண்ணுவ, கர்த்தருக்கு அதெல்லாம் இருப்ப. ஆனால் உன் மூலமாய் தேவன் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை செய்வதற்கு, உன்னிடத்தில் பேசுவதற்கு அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பும் பொழுது, அவருடைய தூதனை அனுப்பும் பொழுது என் சிந்தை வேற எங்கே இருக்கும்? கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னு கூட நான் கவனிக்க மாட்டேன். அருணோதயம் என்னை சந்தித்திருக்கிறது. நான் எப்போ வசனத்தை கடைசியாக கர்த்தர் இதை எங்கிட்ட தான் பேசினார், என் வாழ்க்கை தான் நான் எடுத்துக்கிட்டது. எப்போ? நான் இப்போ எடுத்துக்கிட்டதே இல்லை. வசனம் என் கூட பேசுது. மல்கியவை படிக்கிற பொழுதெல்லாம் சகரியாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், 400 வருஷம் கர்த்தர் பேசவே இல்லை, 400 வருஷமாக கர்த்தர் பேசவே இல்லை. ஏன் என்கிட்ட பேச மாட்டாரா இன்னைக்கு? 400 வருஷம் பிளாக் இயர்ஸ், இருண்ட காலம், கர்த்தர் மனிதனிடத்தில் பேசவே இல்லை. ஆனால் கடைசியாக பேசின வசனத்தை கேட்டதுக்கு ஆளே இல்லை. கடைசியாக சொன்னார், நான் கர்த்தருடைய நாள் வருகிறதுக்கு முன்னே நான் என்னுடைய தூதனை நான் அனுப்புகிறேன், நான் எலியாவை அனுப்புகிறேன். அவன் என்ன செய்வான் தெரியுமா? உண்மையாகவே இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவான். ஆண்டவரே, கர்த்தர் வர்றதை நான் எதிர்பார்க்கறத விட கர்த்தர் வர்றதுக்கு ஆயத்தப்படுத்துகிறவனாவது நான் இருக்கணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ண, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவரே அந்த யோவான் ஏன் வீட்டில் இருக்கக்கூடாது? ஏன் சகரியா அப்படி ஜெபம் பண்ணல? எனக்கு குழந்தை இல்லை பிரச்சனை, உன் பிரச்சனையை மட்டும்தான் நீ பார்த்த, தேவனுடைய திட்டத்தை நீ பார்த்தியா? எல்லாரும் சொல்கிறது தான் உனக்கு பிரச்சனையை ஒழிய தேவன் சொல்கிறது உனக்கு பிரச்சனையா இல்லையா? தேவன் எதிர்பார்த்தார் இல்லை,
ஏதோ நான் எலியாவை அனுப்புன்னு சொல்லல, அதுக்கு தயாராக இருந்தவங்க எத்தனை பேர் இல்லையே. என் வாழ்க்கையில் இதுதான் நடக்குன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் தேவன் தீர்மானம் பண்ணது நடக்கட்டுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? மனுஷங்கள்லாம் பார்க்குறது தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே, தேவன் எதிர்பார்க்குறது என் வாழ்க்கையில் நடக்கட்டுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எனக்கு நீங்கள் குழந்தைய கொடுத்தாதான் ஆண்டவரே நீங்கள் கருத்தை நின்று ஆசீர்வதிச்சுக்கின்னு நம்பிட்டு உட்காந்துருக்குறோமே. குழந்தை தானே வாழ்க்கை. அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உலகம் என்ன வேணால் சொல்லட்டும், யார் வேணால் என்ன வேணால் பார்க்கட்டும், என்ன நீங்கள் படைச்சிங்கல்ல, எனக்கு ஒரு சத்தியம் இருக்குல்ல, எனக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, கர்த்தாவே நீங்கள் பேசணும், நான் கேட்கணும். என்னைக்கு பேசுவீங்க? நான் காத்திருக்கிறேன். என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆண்டவரே யோவானை கொடுத்தீங்க, ரைட்டு, அவனுக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகுமா? அடுத்தது அவனுக்கு குழந்தை பிறக்குமா? என் புள்ள பாதி வயசில் செத்துருவானோ? இது சகரியாவுடைய வேலையா? எலிசபெத்துடைய வேலையா? நம்ம எல்லாருமே இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. தேவன் சொல்கிறாரு, ஒரு பர்பஸை உன் வாழ்க்கைக்கு நான் வச்சிருக்கிறேன். சகரியாவுக்கு அடுத்தது யோவானோட அந்த சந்ததி அபியாவினுடைய அந்த வகுப்பில் வந்து இந்த லைனில் அன்னியோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அபியாவினுடைய வகுப்பில் சகரியாவினுடைய சந்ததி என்ன பண்ண போகிறதில்ல, அடுத்து பேரனை பார்க்க போகிறதில்ல, முடிஞ்சு போச்சு. அதோட என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு ஒரே குழந்தைய கொடுத்தீங்க, அதுலேயும் 30 வயசில் அவனை தூக்கிட்டீங்க, இது எப்படி ஆண்டவரே? இவ்வளோதானே நம்ம சிந்தை. கர்த்தர் எழுதி வச்சார், இந்த பூமியில் நான் செயல்படுவதற்கு ஏற்ற நபர்களை எதிர்பார்க்குறேன். நம்ம எல்லோரும் குழந்தை பெற்றிருக்கிறோம். எந்த குழந்தைய கர்த்தருடைய திட்டத்துக்காக வச்சுருக்கிறோம்? கர்த்தர் செயல்படுத்துறதுக்கான திட்டம் என் வீட்டில் இருக்குது. என் ஜபம் அதுதான், என் எண்ணம் அதுதான். ஏன்னா இந்த பைபிள் முழுக்க எழுதிட்டாரு. என் வீட்டில் நிறைவேற போகிற வசனம் இதுதான். சகரியானுடைய வீட்டில் நிறைவேற போகிற வசனம் ஆதியாகமத்திலேருந்து மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரம் வரைக்கும் செய்தியே இல்லை, பரவாயில்ல. கடைசி அதிகாரம் கடைசி வசனம் என் வீட்டில் நிறைவேற போகுது. அவன் என்ன செய்வான்? 2 விஷயம் செய்வாங்க. ஒன்று, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்போனா என்ன? முதல் விஷயம், எல்லா மனுஷனையும் அடித்து துவைச்சி முதல்ல ரிலேஷன்ஷிப்பை கட்டுவான். மனுஷங்க அகங்காரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து பேசினா அத்தனை பேரும் குழந்தை மாதிரி மாறுவாங்க. போர்ச்சேவர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? பரிசேயர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? அங்கிருந்த நிறைய அதிகாரிகள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யட்டோம்? ஏன்னா யாரும் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. அப்படி ஒருவனை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பு சகரியாவுக்கு கிடச்சிச்சு. தேவன் சொல்கிறாரு, ஆனால் சகரியாவால் நம்ப முடியல. பாருங்கள், லூக்கா 1வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? 1வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? ஏன்னா வசனத்தினால அறிய முடியாதா? தேவன் ஏற்கனவே சொன்னதுனால அது நடக்கும்னு சொல்லி தெரியாதா? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் சரி. கர்த்தர் கற்பித்த கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் இருந்த அவனுக்கு ஏன் ஆபிரகாமுடைய விசுவாசம் வரல? எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சல, ஆபிரகாமுடைய விசுவாசம் உனக்கு ஏன் இல்லாத போச்சு? ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாசம்? கர்த்தர் எல்லாம் கொடுத்த பிறகு அவனுக்கு விசுவாசம் வந்துச்சா? இல்லை. அவன் உடன்படிக்கையில் இணைஞ்ச பிறகு அவனுக்கு விசுவாசம் வந்துச்சா? இல்லை. ஆக்சுவலாக ரோமர் 4வது அதிகாரத்தில் பவுல் இதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாருங்கள், ரோமர் 4 குறிப்பாக 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய்
மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 23வது வசனத்தை உங்கள் பைபிளில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. பைபிள் வாசனம்லாம் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது? உங்களுக்காக எழுதியிருக்கா? இப்போ என்னெல்லாம் கவனித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு அது ஒரு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவன் நம்பினான். ரெண்டாவது, தன்னுடைய வயசு தான் சரீரம் செத்து போயிருக்குது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்குதுன்னு கொஞ்சம் கூட அவன் எண்ணத்தில் வரல. மூணாவது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார்னா நிச்சயம் செய்வார். நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். ஏன் ஈசாக்கு கொல்றதுக்கு அவன் கத்தி தூக்குனான்? இல்லை, இவனை கொன்னா கூட என் சந்ததி இருக்குன்னு அவனுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. இவனை கொன்னுட்டா கூட தேவனால் எனக்கு சந்ததி உண்டு பண்ண முடியும். எவ்வளோ பெரிய விசுவாசத்தை சகரியா படித்து வச்சுருந்தான். பைபிளெல்லாம் படித்தாங்க, தான் என்னெல்லாம் செய்யணும்னு செஞ்சிட்டான். எப்படி? நீ அசுத்தமானதை தொடாத, நீ இப்படி வாழு, அப்படி வாழு, எல்லாம் இருந்துருச்சுங்க அவங்ககிட்ட. ஒன்று மட்டும் அவங்ககிட்ட இல்லை. பைபிளை படித்தா அது என் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும், உறுதியை கொடுக்கணும், முழு நிச்சயத்தை கொடுக்கணும். நான் தெளிவாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவர் 100% என்ன செய்யணுமோ அற்புதமாக செஞ்சுருக்கிறார். இப்போ நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு தேவன் ஒன்றை கொடுக்கலன்னா உங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் துக்கப்பட்டால் கூட நீங்கள் விசுவாசிக்கலை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறத செஞ்சால் தான் கர்த்தரையே நம்புவீங்கன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒன்றை கொடுத்தாதான் தேவன் நல்லவர்னு சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசமே இல்லை. என்னை உருவாக்குனார் இல்லை, எனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு விஷயத்தை நடத்தியிருக்கிறார். தேவன் என்கிட்ட அதை பேசுகிறார், நான் நம்புகிறேன். என் வாழ்க்கை அற்புதமானது, அழகானது, சூப்பரானது. உலகம் சொல்கிறது இல்லை, என் வாழ்க்கை இவ்வளோதான். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? ஆபிரகாம் விசுவாசத்தை பற்றி படிக்கும்போது அவன் தன் இந்த தேசத்தில் அழைக்கப்பட்ட தேசத்துக்கு போகும்போது அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவன் தன்னை அந்நியனும் பரதேசம் அறிக்கிட்டு என்ன பண்ணான்? எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு தேவன் போதும். அவன் விசுவாசம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம படித்தோம் இல்லை இவ்வளோ காலம்? ஏன் இன்னும் இருட்டிலே இருக்கிறோம்? ஏன் துக்கத்திலே இருக்கிறோம்? ஏன் கலக்கத்திலே இருக்கிறோம்? ஏன் பயத்திலே இருக்கிறோம்? நீங்கள் இன்னும் பயத்தில், குழப்பத்தில், வருத்தத்தில், கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் வேணால் நல்லவங்களாக இருக்கலாங்க. நீங்கள் வசனத்தின்படி நிறைய பேருக்கு உதவி செய்யலாம், வசனத்தின்படி நீங்கள் சத்தியத்தை பேசலாம், சுவிசேஷம் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். யூ டோன்ட் ஹாவ் அ ஃபெய்த். உங்கள் உள்ளத்தில் விசுவாசம்ன்றது இல்லவே இல்லை. என்ன தெரியுமா? என்னை நொண்டியாக படைச்சிட்டிங்களா ஆண்டவரே, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. இல்லை, உன்னை அப்படி வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தேவன் உன்கிட்ட பேசுவார். அது உன்னை எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களா, நீ போய் தேவன்கிட்ட உட்கார். தேவன் உன்னை சந்திப்பார், தேவன் உங்கள்கிட்ட பேசுவார். அதற்கான அர்த்தத்தை உனக்கு நிச்சயம் சொல்லி தருவார். நீ இந்த உலகத்தில் செயல்படுறதுக்கான காரணம் உனக்கு புரியும். 1 2 இல்லை, 10 டீட்டெயில் அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. 10 விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது அவனுக்கு பேர் வைக்கிறது, அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் வசனம் உறுதிப்படுத்திச்சு கடைசியாக அவன் யாருங்கிறது. என் வாழ்க்கையில்
எல்லாம் தெளிவாக இருந்தாலும் ஒரு வசனம் சொல்லுங்கள் என் வாழ்க்கையினுடைய ரகசியத்தை. என்றைக்கு இருளுள்ள ஸ்தலத்தில் வெளிச்சத்தை போன்ற அந்த வசனத்தை என் கண்ணு உத்து பார்க்குதோ, அதன் மூலமாக எனக்கு இப்போ விசுவாசம் உறுதியாக நிற்கிதோ, அருணோதயம் என்னை சந்திச்சிருக்கும். தேவன் உங்களையும் என்னையுமே சந்திக்கிறார். ஆனால் நாமும் அதை கவனிப்போமா? இந்த வசனத்தை மட்டும் முழுமையாக வாசித்தலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம். 1 அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கவனிச்சுக்கிட்டே இருங்க. அருணோதயம் உங்களை சந்திக்கும். உங்கள் லைஃபோட பர்பஸை சொல்லும். தேவன் சொல்லுவார், தேவன் சந்திப்பார். சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே முட்டு சந்தில் நிற்குதுன்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லையே, யாருமே இல்லையே, என்ன நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, என் வீட்டில் மட்டும் இப்படி, என் வாழ்க்கை மட்டும் இப்படி, உங்களுக்கு கேள்வி எப்படி இருக்குதா? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்க போன்ற வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க. அருணோதயம் உங்கள் இருதயத்தில் ஒளிக்கற்றையை போல நுழையும். கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிறத சந்தேகிச்சிடாதீங்க. சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க. என் சரீரம் செத்து போயிடுச்சு, என்னுடைய வயசாயிருச்சு, என் பொண்டாட்டி சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, எப்படி ஆண்டவரே, அப்படிலாம் இல்லை. எதுவுமே இல்லை. கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்காக மட்டும் இல்லை, வாசிக்கிற எல்லாருக்கும் வேத வசனத்தில் வெளிச்சம் இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை? நான் வசனத்தை கவனிக்கிறதில்லை, எல்லா வசனத்தையும் கவனிக்கிறேன். சுற்றி 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 எனக்கு பிரச்சனையை மட்டும்தான் கவனிப்பேன். எல்லாரும் சொல்கிற மட்டும்தான் கவனிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை எப்போ உங்ககிட்ட பேசும்? இன்றைக்கி பேசுதா? தயவு செய்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை எதுக்கோ இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, திடீர்னு கர்த்தர் கூட நெருக்கமாக இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு. போலியாக இல்லாமல் உண்மையாக கர்த்தர் என்கிட்ட பேசுகிற இடத்துல நான் உட்கார்றேன். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை வச்சுருக்கிறீங்க, நான் அது என்னன்னு தெரிஞ்சு ஒப்பு கொடுப்பேன். சகரியா நம்பலை, உடனடியாக அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு. இது நிறைவேறும் அளவு நீ என்ன பண்ணுவேன்? நீ பேசக்கூடாது இருப்ப. இதேமாரி ஒரு சம்பவம் மரியாள்கிட்ட நடந்துச்சுங்க. மரியாள்கிட்ட வந்து சொன்னார் காபிரியல் தூதன், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனே, அவருக்கு இயேசுன்னு பேரிடு. இது எப்படி ஆகும் நான் புருஷனை? சேம் கொஸ்டின் இல்லை, சேம் கொஸ்டின், சகரியா கேட்ட கொஸ்டின். இது நிறைவேறும் அளவுக்கு நீ ஊமையாக இருப்புன்னு மரியாள்கிட்ட ஆண்டவர் சொல்லலை. ஏன்? சகரியாவுக்கு கொடுத்த தண்டனை மரியாளுக்கும் கொடுத்துருக்கணும்ல. அவ கேட்டது நியாயங்க. கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும், அவர் பிறக்கட்டும் சந்தோஷம். நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு குழந்தை பிறக்க போகிறது நியாயம். ஓகே, ஐ வில் அக்செப்ட். இன்னும் நீ முழுசாக வந்து சகரியா மாதிரி பொறுப்புள்ள மனுஷி இல்லை, நீ ஒரு சாதாரண விசுவாசி. வசனத்தை தெரிஞ்சிருக்கிறவன் வசனத்தை கவனிக்காமல், அதை ஒத்துக்காமல், அதை விசுவாசிக்காமல் நிற்கிறப்போ கர்த்தர் நிச்சயம் அதுக்கான கான்சிக்வன்ஸை அனுமதிப்பார். நீங்களும் நானும் பைபிள் தெரியாத எங்கேயோ ஒரு மூலையில் இல்லை, வசனத்தை கேட்குற இடத்துல இருக்கிறோம், வாசிக்கிற இடத்துல இருக்கிறோம், எனக்கு தெரியாது இது எப்படி நடக்கணும். இன்னும் உட்காந்துருந்தோம்னா கர்த்தர் நம்மளை கேட்பார், நான் உங்கள்கிட்ட எத்தனை முறை பேச வந்தேன், நீ தான் கவனிக்கலை. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ளணுமா? எத்தனையோ தரம் நான் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்கள்கிட்ட பேச மனதாக இருந்தேன். உனக்கு தான் மனசு இல்லை, நீ தான் ஏஞ்சி போயிட்ட, நீ தான் உன் மனசை வேற எங்கே வச்சுருந்த, இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்க்குற, இங்கே உட்காந்துக்கிட்டு வேறு கதை பார்க்க செய்கிற, நீ எல்லாம் நீ உனக்கு வாய்ப்பு இருந்தால் வருவே, நான் பேசுகிறப்பெல்லாம் நீ இங்கே உட்காந்துருவே. உனக்காக தான் திட்ட வச்சுருந்தேன். நீ நிறைவேறதை கேட்கவும் விரும்பலை, கேட்டதை விசுவாசிக்கவும் விரும்பலை. நிச்சயம் நான் உன்னை கேள்வி கேட்பேன். மரியாள் தெரியாதவ,
அவள் கேட்குறதுல ரீசன் இருக்குது, ரைட், அவளுக்கு நான் புரிய வைப்பேன். இந்த புதுசாக ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியலையா, அவங்களுக்கு விசுவாசம் வரலையா, அவங்கள பற்றி பெருசாக கேள்வி கேட்க மாட்டார். ஆனால் நீ 40 வருஷமாக இங்கே தானே உட்காந்த, இன்னும் உனக்கு விசுவாசம் வரல, இன்னும் நீ சந்தேகப்படுவ, இன்னும் வசனத்தை புரிஞ்சிக்க மாட்டேனா, கர்த்தர் கேட்பார். நான் இன்னைக்காவது கர்த்தர்ட்ட, ஆண்டவரே தூபம் காட்ட எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, உள்ளே வந்துட்டேன். தேவதூதன் நின்று எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ஒன்றும் புரியலன்ட்டு ஒன்றும் உட்காந்துருக்கக்கூடாது. சேம் எத்தனை சகரியாக இங்கே இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டுச்சு, என் பதில் என்ன? ஷாக்காகி உட்காந்துருக்குறோமா, இன்னும் புரியல, லிஸ்ட்டு தெரிலன்னு சொல்லி உட்காந்துருக்குறோமா, வசனத்தை சம்மந்தப்படுத்த முடியலையா? கொஞ்சம் யோசிப்போம். எவ்வளோ காலம் அப்படியே உட்காந்துட்டு அப்படி பாருங்கள், அப்படியே எழுந்திருங்க, அப்படியே போயிருங்க. உண்மைதான் இது. வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் உணர்ந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, அதில் உண்மை இல்லைன்னா நான் உண்மையாகவே வேறு ஏதாவது ஒரு விக்கிரகத்தோடு இருந்துடலாம். இங்கே வந்து 30 வருஷம் உட்காந்து எனக்கு ஒரு வசனம் கூட புரியல, ஒரு வசனம் கூட பேச தெரியலன்னா உண்மையே நான் விசுவாசமும் என் வாழ்க்கையும் நான் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வசனத்தை விளக்க போன்ற வசனத்தை கிடச்சிருந்தா ஒரு பேதையை ஞானியாக்கி இருப்பார் ஆண்டவர். நான் இவ்வளோ நேரம் என்னவோ ஆகியிருப்பேன். என் வாழ்க்கை மூலமாக தேவன் அநேகரை கூட்டி சேர்த்திருப்பார், அநேகரை நான் உறவை கட்டியிருப்பேன். எத்தனை யோவான்கள் இன்றைக்கி பிறக்க போகிறோம். கண்களை மூடலாம், கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கலாம். கம்யூனியனுக்கு ஆயத்தப்பட போகிறோம். இந்த கம்யூனியனுக்குள்ளே போகும்பொழுது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக்கிட்டு கம்யூனியனுக்குள்ளே போகலாம். கர்த்தரோடு ஐக்கியப்படுற ஒரு வேலை இது. இந்த வாய்ப்பை பழைய ஏற்பாட்டில் இருந்து தேவன் பெருசாக கொடுக்கல, ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் இத்தனை வருஷம் குந்தி நடந்திருக்கிற, விசுவாசம் இல்லாத சந்ததியன்னு பார்த்து பேசினார் சீஷர்களை பார்த்து. ஆனால் அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க, விசுவாசத்துக்குள்ளே வந்தாங்க. பர்பஸ் இல்லாமல் கூப்பிடவே இல்லை, என்னை கூப்பிட்டுருக்கிறார், என்கிட்ட பேசியிருக்கிறார், சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் என்ன செய்யப்பார்? இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. சகரியானுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்முதாரணமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை போல விசுவாசமாய் நாங்கள் வளருவதற்கு இல்லாமல் வசனத்தை வாசித்தோம், எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிற காரியங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டோம், அதை புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு காத்திருக்காமல் இது எப்படி நடக்கும் அப்படி நடக்குன்னு அவ்விசுவாசிகளை கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு வீணாய் போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமை நடத்தட்டும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கட்டும். உம்முடைய மகத்துவத்தில் நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை ஞானமாய் புரிந்து கொண்டு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. மீட்பர் பாதம் மனித நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தருடைய பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவங்க நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பந்தி எப்பொழுதும் அவரை விசுவாசிக்கிற, அவரை முழுமையாக நம்புகிற ஒரு கூட்டத்திற்கான ஒரு அற்புதமான ஐக்கியம். என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நான் தேவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அதை நான் எப்படி உணர்வோடு நான் என்னை அறிக்கையிட்டு அவருடைய பந்தியில் பங்கெடுப்பேன். ஸோ இன்றைக்கு இந்த பந்திக்குள்ளே வரும்பொழுது என் விசுவாசத்தை இன்னொரு முறை ஆராய்ந்து பார்த்து
என்னை அவ்விசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள, அதை முழுமையாய் விசுவாசிக்க பலன் தாங்க. எங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய தயவு நடத்தட்டும். ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றால், அவருடைய சரீரத்தை நினைவு கூறணுமாக நாம் இந்த அப்பத்தில் பங்கெடுக்கலாம். அஷஸ் வாங்க. அப்பம் பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. சரணத்தை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெறுதற்காய் இயேசு காயங்கப்பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் பெறுதற்காய் இயேசு காயங்கப்பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சேர்ந்து ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். என் மீறுதல்களுக்காக காயம்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காகவே அடிக்கப்பட்டவர், எங்களை உயர்த்த தன்னை தாழ்த்தினவர். அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் பாடும் பொழுதும் உணர்ந்து நன்றி செலுத்தி இந்த ஐக்கியத்தில் பங்கெடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து பங்கெடுப்போம்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவருடைய இரத்தம் அது விலையேற பெற்றது, பரிசுத்தமானது, நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளமிட்டது. அந்த உணர்வோடு இந்த ஐக்கியத்தில் பங்கெடுப்போம். கள்ளர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் சுமந்தேருதே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேருதே. பாரசிலுவை சுமந்தேருதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சேர்ந்து ஜெபிப்போம். உன்னதமான தேவனே, பரிசுத்தமுள்ள அப்பா, நன்றியோடு எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஐக்கியத்திற்காக உண்மையே துதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கோ பரிசுத்தவான்களுக்கோ கிடைக்காத ஒரு பாக்கியம். நாங்கள் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு சரீரமாய் இணைக்கப்பட்டு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை பரலோகத்தில் எப்படி துதிப்போமோ அப்படி துதிப்பதற்கான ஒரு சாயலை இந்த இடத்துல கொடுத்துருக்குறீங்க. உறவாய் இருப்பதை கொடுத்துருக்குறீங்க. விசுவாசத்தோடு நடப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை பெற்று நாங்கள் இன்னும் கவனமாயிருந்து விசுவாசத்திலே வளர்ந்து உம்மை பிரதிபலிக்க, உம்முடைய மகிமை விளங்க வாழ, கர்த்தரிடத்தில் அநேகரை நாங்கள் கூட்டி சேர்க்க, நாங்கள் அநேகரை உம்மிடத்தில் திருப்புவதற்கான பாத்திரங்களாய் செயல்பட கிருபை செய்யும்படியாக அர்ப்பணித்து மீட்பர் பாதமனித நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமீன். சேர்ந்து பங்கெடுப்போம். எழுந்து நிற்கலாம்.